முடிச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களே, காலங்காத்தால பிக் பாஸ் சரியான கோவத்தில் இருக்காரு போல. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காரு. பாவங்க அந்த மனுஷனை எவ்வளவுதான் பொறுத்து பாரு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை உருப்படியா பண்ண மாட்டேங்கான. டாஸ்க்கை விடுங்க, டாஸ்க் லெட்டர் அனுப்புனா கூட அந்த லெட்டர் புரிய மாட்டேங்குது. அதையும் அவர் தான் வந்து பண்ண வேண்டி இருக்குது. வீட்டுக்குள்ள ஒரு லெட்டர் அனுப்பி மைக்கை ஒழுங்கா போடுங்கன்னு சொன்னா அதையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கான. வீட்டுக்குள்ள சும்மா தேவையில்லாம சண்டையை போட்டுட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கன்னா அதையும் பண்ண மாட்டேங்கான. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு தான் வீட்டுக்குள்ள கேப்டன் ஒருத்தர் வச்சிருக்குது. சரி, அந்த கேப்டனாச்சும் ஒழுங்கா இருக்கும்னு பார்த்தா அவருக்கு தலைன்னு பட்டத்தை கொடுத்ததுல இருந்து தருதலையா சுத்திட்டு இருக்காப்ல. ஒன்னுத்துக்குமே இந்த வீட்டுல உள்ள யாருமே யூஸ் ஆகலன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? அதான் முடிவு பண்ணிட்டாரு. ஏண்டா செவரே இல்லாத வீட்டுக்கு சுண்ணாம்பு எதுக்குடா அப்படின்ற மாதிரி, டிசிப்ளினா இல்லாத வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு தலை ஒரு கேடா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பெதடிலே அடிச்சு துஷார் கிட்ட இருந்து கேப்டன் பதவியை புடுங்கிட்டாப்ல. இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பயங்கரமான மூவ், வேற லெவல்ல பிக் பாஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவனை இப்படியே விட்டா இவனை காதல் பண்ணிக்கிட்டு மோதல் பண்ணிக்கிட்டு கண்டென்ட்டே கொடுக்காம கண்டமெனிக்கு சுத்திட்டு இருப்பானா, இது சரிப்பட்டே வராது. இப்போ நானே லேட்டாக தான் எந்திரிச்சேன் ப்ரோ, சத்தியமா சொல்றேன். நான் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சேன், 9:30 ஆயிடுச்சு. ஓகே, நான் எந்திரிக்கவே அலாரம் அடிச்சோம், அதை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஓகேவா? அப்படி இருக்கும் போதும் திருப்பி லைவ் ஆன் பண்ணி பார்க்க ஒரு கண்டென்ட் இல்லை ப்ரோ. அந்த பக்கம் டீலக்ஸ் ரூம் இதான் சாக்குன்னு அப்படின்னு தூங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்தவரைக்கும் ஏதோ நைட்டு மாதிரி உட்காந்து காலைல கதையை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லா சீசன்லையும் நைட்டு தான் கூட்டணியை போட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசி சிரிச்சு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. இந்த சீசன் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. பின்ன அவர் என்னதான் பண்ணுவார்? இப்போ வீட்டுக்குள்ள ஒரு கேப்டன் எதுக்கு வைக்கிறாங்க? பிக் பாஸ்க்கான வேலைகளை குறைக்கிறதுக்கு. பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள போடுற ரூல்ஸை இந்த வீட்டில் உள்ளவங்களாம் ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லி செக் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னெசரியா வீட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்டு மாற்றி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு தான் இந்த வீட்டில் கேப்டன். ஆனால் அந்த அன்னெசரி திங்ஸே பண்றது கேப்டனாக இருந்தா பிக் பாஸ் என்னதான் பண்ணுவார் சொல்லுங்க? பிக் பாஸ் என்னதான் பண்ணுவார்? இப்போ வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டையை பிக் பாஸ் வந்து சண்டை போடாதீங்கன்னு தட்டி இது பண்ண முடியாது. அவர் வந்து இறங்கி பேச முடியாது. அப்போ அந்த சண்டையை தட்டி கேட்க வேண்டியது யாரு? தலை. யார் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த தருதலை, அவன் தான் தட்டி கேட்கணும். போயிட்டு அந்த இடத்துல சண்டை போடாதீங்க, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உட்காருங்கன்னு சொல்லி 2 பேரும் சைடில் உட்கார வச்சு பேசி அந்த விஷயத்தை முடிச்சுடணும். அதுதான் ஒரு கேப்டனுக்கான பவர். ஓகேவா? கேப்டனுக்கான அழகும் கூட. பட் இந்த கேப்டன் என்ன பண்றாருன்னா, 2 பேர் சண்டையை போட்டுட்டு இருந்தா சைடில் ஒருத்தரை போய் கட்டி பிடிச்சி நிற்கார். இதுக்கு பேர் வந்து தலையா? இதுக்கு பேர் கேப்டன்சியா? நீ கேப்டன்சி பண்றியா இல்லை வேற ஏதாவது காதல் பண்றியா? அது மட்டும் சொல்லி எனக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நேற்று ரம்யா சண்டையில் கூட அந்த சண்டையை பிரிச்சு உள்ள ப்ரோ, ரம்யாவும் அரோராவும் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையை போய் பிரிச்சு தானே ஒன்று. ஒரு கேப்டன் என்ன பண்ணிருக்கணும்? உள்ள போயிட்டு ரம்யா சண்டை போடாதீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையா, அரோரா சண்டை போடாதீங்க, தேவையில்லாம வார்த்தை விடாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையா, வாங்க அப்படின்னு வெளியே கூட்டு போய் உட்கார வச்சு பேசி இதுக்கப்புறம் சண்டை போடுவான்னு சொல்லி முடிச்சு வச்சிருந்தா வேற லெவல் கேப்டன்சி. பட் இவர் என்ன பண்றாரு? ஆறுதல் சொல்றாரு. யாருக்கு? அரோராக்கு. இந்த அரோகராக்கு நீ ஆறுதல் சொல்ல, அரோராக்கு ஆறுதல் சொல்லன்னு யாரும் அழுதாங்களா என்ன? அப்ப இந்த வீட்டுக்கு நீ எதுக்காண்டி வந்திருக்க? அரோராவை பார்க்கறதுக்கா? அரோராவை கெட்டி பிடிக்கிறதுக்கா? அரோரா கூட சுத்துறதுக்கா? அரோராட்ட முத்தம் வாங்குறதுக்கா? இதுக்கா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? அப்போ பிக் பாஸ் ஒன்று எதுக்கு கேப்டனை மாற்றினாரு? அரோராவை கட்டி பிடிச்சி டெய்லி முத்தம் கொடுத்து நீ சுற்றுறத அவர் பார்க்குறக்கா? என்னங்க நீங்கள்? அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் லெட்டர் அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்களேன். டாஸ்க் லெட்டர் இல்லை, வீட்டுக்குள்ள ஒரு நபர்கிட்ட அந்த டாஸ்க்கை சொல்லி அனுப்புவார். அந்த டாஸ்க்கை புரிய வைக்கிறக்க பிக் பாஸ் தான் வேண்டியிருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் டவுட் கேட்குறான்னு, 1 மணி நேரம் உட்காந்து டவுட் கேட்டா அவர் என்ன பண்ணுவார்? அந்த டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்போ ரெக்கார்ட் பண்ணி 1 ஹவர் எபிசோடு எடிட் பண்ணி 1 மணி நேரம் ப்ரோமோக்கு எடிட் பண்ணி எப்போ அந்த மனுஷன் விடுவார்? அப்போ அவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க? அதுதான் சொல்லிட்டாரு. எல்லா சீசன்லையும் ஒரு விஷயத்த அந்த சீசனில் உள்ளவங்க ஃபேமஸ் பண்ணுவாங்க, வெளியே ட்ரெண்ட் ஆகுங்க. உங்களை பொறுத்தவரைக்கு டிசிப்ளினே இல்லை, அதுக்கு தான் நீங்கள் ஃபேமஸ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுதான் உண்மை. ஏன்னா துஷாரே பல நேரம் அந்த மைக்கை மாட்ட மாட்டேக்காரு ப்ரோ. நான் கவனித்தேன், பல நேரம் மைக்கை மாட்ட மாட்டேக்காரு. அது எதுக்குன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் துஷாரே பல இடங்களில் கையில் வந்து எழுதி காமிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அரோரா கூட. ஸோ இவரே எல்லா தள்ளுமுள்ளு வேலையும் பார்த்தா அப்போ மேலே இருக்கவர் என்ன தான் பண்ணுவார்? எல்லாத்துக்கும் இறங்கி வரணுமா? அப்போ பேசாமல் அவரை கூட்டு உங்கள் ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூமில் சைடில் எங்கேயா உட்கார வச்சு அவருக்கு மைக் அங்கேயே கொடுத்துருக்கேன். அவர் அங்கேயே உட்காந்துருந்து உங்களை பார்த்து கிச்சனில் என்னப்பா தக்காளி வெட்டிலாம் அச்சா பார்த்து வெட்டிங்கன்னு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா தலையை பொறுத்தவரைக்கு 2 சைடும் கேட்டு பேசணும். 2 சைடும் கேட்டு ஓகே இது சரியா இது தப்பா உங்களோட கருத்து இதாக இருக்குது அப்படி சொல்லி பேசணும். ஆனால் இந்த தலையை பொறுத்தவரைக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த சைடில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்போ கரெக்ட், அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்போ கரெக்ட், கனியக்கா சொல்லிட்டாங்களா அப்போ கரெக்ட், சபரி என்ன சொல்லிட்டாங்களா அப்போ கரெக்ட், உடனே இங்கே வந்து அடிச்சிடுறது, உடனே இங்கே வந்து தண்ணி பழத்தையும் பாருட்டையும் போட்டு சண்டையை போட்டு உருண்டுறது. நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு. அதாவது இந்த வீட்டில் நீங்கள் அப்படி நடந்துக்கோங்க இப்படி நடந்துக்கோங்க ஒன் சைடாக சொல்கிறதுக்கு தலைக்கு உரிமை கிடையாது.
தலைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா 2 சைடையும் கேட்டு 2 சைடையும் உட்கார வச்சு அதை தீர்த்து விடுறதுக்கு தான் உரிமை இருக்கு. யாரையா ஒரு சைடை கூட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு மட்டும் தலை அந்த வீட்டில் கிடையாது. ஓகேவா? அந்த மன்னிப்பை கேட்க வைக்காம எப்படி அந்த சண்டையை முடிக்கலாம், என்ன மாதிரி பேசி முடிக்கலாம், அதுதான் ஒரு தலைக்கான அழகு. பட் இதை அவனுக்கு தான் பண்ண தெரியாத. இவனுக்கு முழு நேர வேலையே நம்ம அரோராட்ட முத்த வாங்கிட்டு சுத்துறது தானே. பின்ன இவன் எங்க தலை பதவியை பண்ணிப்பான். நான் நினைச்சேன் சாட்டர்டே சண்டேல வச்சு செய்வாங்க. சாட்டர்டே சண்டேல வச்சு நம்ம சேதனை எழுப்பிவிட்டு கேப்டன்சி எப்படி இருக்குப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் போட்டு அட்டின்னு அடிப்பாருன்னு நினச்சேன். பட் பாதிலே பிடுங்குவார். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. விஜய் பாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒன் சைடாக பண்ணுற கேவலமாக பண்ணுற. 17 பேர் சொல்லிட்டா ஒரு விஷயத்துக்கு தலையாட்டிருவியாடா, நீ என்னடா ஆட்டு மந்தைக்குள்ளே போகிற ஆடாடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பலனா இப்போ நம்ம துஷார்ட்ட இருந்து கேப்டன் பதவியை தூக்கிட்டாங்க. கேப்டன் பதவி தூக்கியாச்சு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அந்த வாலில் வந்து அவனோட ஃபோட்டோ ஒட்டியிருந்தாலும் அதெல்லாம் பிடிங்கிருப்பாங்க. நீ ஒரு கேப்டன், உனக்கு வாலில் ஒரு ஃபோட்டோ ஒரு கேடாடான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவெல்லாம் பிடிங்கி உடச்சி வெளியே தூக்கி வச்சுப்பாங்க. இவன் கேப்டனாக இருந்ததுக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு அறிகுறியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்ருப்பாங்க. இதுக்கப்புறமாச்சும் துஷார் திருந்துவானா? அதுதான் என்னோட கொஸ்டின். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, லவ் கண்டென்ட்டுக்குள்ள போகாதீங்களா, நாசமாக போயிடுவீங்க. முக்கியமாக அந்த அரோரா மாதிரி ஆள் கூட போகாதீங்க, நாசமாக போயிடுவீங்க. அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் மாதம் 8-9 லட்சம் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருவாங்க. நீ அப்படி கிடையாது, உனக்கு நேம் முக்கியம், நீ அதுக்காண்டி தான் வந்திருக்க, ஒழுங்காக கேம் ஆடினா கேட்குறானா? எனக்கு நேம்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நெக் கிஸ்ஸு காதல கிஸ்ஸு தான் எனக்கு முக்கியம்னு அலைஞ்சா பின்ன அப்படித்தான் இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து ஒரு எல்லையை தாண்டும் போது அவர் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அவர் இப்படி தான் பண்ணுவார். இதில் வந்து இல்லை ப்ரோ அன்ஃபேர் அப்படிலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, இந்த வீட்டுக்குள்ளே டீலக்ஸ் ரூமை பொறுத்து ஒரு பவர் இருக்குது, ஓகே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போது நம்ம தலை நினச்சா அந்த விஷயத்தை கொஞ்சமாச்சும் மாற்றி காலைல ஆக்டிவ் பண்ணலாம். தலை நினச்சா காலைல ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்கப்பா, அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, எந்திரிச்சுவா நான் தலை சொல்கிறேன்னு சொல்லி எழுப்பி கூப்பிட்டானா ஒரு தலைக்கான பவர். இந்த தலை என்ன பண்ணுதுன்னா, சரி ஓகே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நமக்கு வேலைகள் இல்லை, நம்ம சரி இவங்க கூட சேர்ந்து கூத்து அடிப்போம்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு தலை பதவிக்கான தகுதியே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ, மறந்து போச்சு போங்க. ஐயோ ஏதோ நல்ல விஷயம் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன், அது மறந்து போச்சு. மொத்தத்தில் துஷாருக்கான கேப்டன்சி இப்போ பிடிங்கிட்டாங்க. அடுத்த கேப்டன் இந்த வீட்டுக்குள்ள வைப்பாங்களா? அதுதான் மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. அடுத்த கேப்டன் இந்த வாரத்துக்கு வைப்பாங்களா, இல்ல டைரக்டா அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டியை வச்சு அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி செலக்ட் பண்ண கொண்டு போயிருவாங்களான்னு தெரியல. அப்படி அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி தான் இதுக்கப்புறம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதாவது டாஸ்க்கை வைக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள், வியாழன் வெள்ளி இந்த 2 நாளாச்சும் டாஸ்க்கை வச்சு அடுத்த வார கேப்டன்சி செலக்ட் பண்ணுவாங்க. இல்ல இவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் இவனை மண்ணை போட்டு நக்கிட்டு தான் இருக்கானு, சரிப்பட்டு வராது, நம்ம அடுத்த வாரமே ஒரே ஒரு டாஸ்க்கை வச்சு கேப்டனை செலக்ட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த வாரம் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். அந்த மாஸ்க் டாஸ்க்கை மட்டும் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டு வாங்க ராசா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்ருவார். அவ்வளோதான். அவர் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இறங்கிலாம் வந்து பேச வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. இந்த சீசனை முடிச்சு விட்டுட்டாங்க. இருக்கிறதுல மொக்கையா ஒரு அளவுக்கு போட்டியாளர்களை தூக்கி போட்டு முடிச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒயில்ட் கார்டாக வந்து தான் இந்த சீசனை இதுக்கப்புறம் காப்பாற்றணும். எப்படி ஒயில்ட் கார்டாக வந்து மட்டும் தான் இந்த சீசனை காப்பாற்றணும். ஸோ வெயிட் பண்ணி பாங்க. ஏதாவது என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, கேப்டன்சி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பண்ணணும்னா, லாஸ்ட் சீசன் தீபக் அவர்கள் ஒரு இடத்துல கேப்டன்சி பண்ணியிருப்பார், அதை பார்த்துட்டு வர சொல்லுங்க ப்ரோ. அவர் தான் கேப்டன். பறத்திருப்பாப்ல, எல்லாத்தையும் அடிச்சு பறத்திருப்பாப்ல. வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனையா தட்டே வா அவ்வளோ லிவிங் ஏரியாவுக்கு வான்னு சொல்லி உட்கார வச்சு அந்த இடத்துல பேசி முடிப்பாப்ல. அதுதான் கேப்டன்சி. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை போதா 2 வீட்டுக்கும் அங்கே போய் கேட்பார், இங்கே போய் கேட்பார், அங்கே போய் கேட்பார், இங்கே போய் கேட்பார். இதான் முடிவு. ஏன் முடிவு இதுதான், இதில் தான் நான் ஸ்டாண்டில் எடுப்பேன். அது அவரோட சுய முடிவாக இருக்கும். அந்த டீம்காரன் சொல்கிற முடிவோ இந்த டீம்காரன் சொல்கிற முடிவோ இருக்காது, அவரோட சுய முடிவாக இருக்கும். அதுதான் தீபக் அவர்களுக்கான கேப்டன்சியாக இருந்துச்சு. பட் அந்த மாதிரி கேப்டன்சியில் அவனை பண்ணிக்க மாட்டானு போகிறேன், இவனை ஆக மாட்டானுவேன். ஸோ மொத்தத்தில் சீசனில் மண்ணலி போட்டுக்கிட்டே இருக்கானுவேன். எப்போ சீசன் முங்க போகுதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி ஒயில்ட் கார்டு வந்து காப்பாந்தினா தான் உண்டு. இந்த கேப்டன்சி பறிப்புக்கு துஷார் டிசர்வான ஒரு ஆளா? உங்களுக்கான கருத்தை மாறுங்க, நம்ம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது பார்க்கலாம்.